வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மே 21ஆம் தேதி வடகொரிய ஆட்சித் தலைவர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்ட ஏவுதள விழாவின் போது வடகொரியாவில் கட்டப்பட்ட புதிய சோய்ஹியூன் வகுப்பு போர்க்கப்பல் கடலில் இறக்கப்பட இருந்தது. கடலில் இறக்கப்பட்ட போது சோய்ஹியூன் வகுப்பு போர்க்கப்பல் அதன் பக்கவாட்டில் கவிழ்ந்து பாதி கடலிலும் அதன் ஒரு பகுதி கப்பல் ஏவுதளத்திலுமாக தொங்கிக் கொண்டு நின்றது. இது பற்றி விரிவான காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். கடலில் இருந்து மீட்கப்பட்ட வடகொரிய சோய்ஹியூன் வகுப்பு போர்க்கப்பல் இப்போது உலர் கப்பற்துறையில் உள்ளது என்பதை புதிய செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. செயற்கைக்கோள் படங்கள் கப்பலின் மேற்புற சேதத்தின் அளவையும் நன்கு காட்டுகின்றன. வடகொரியாவின் வடகிழக்கு பகுதியில் ரஷ்யாவின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள ராஜின் நகரில் உள்ள ஒரு உலர் கப்பல் துறை வசதியில் இன்னமும் பெயர் வெளியிடாத போர்க்கப்பல் திருத்தல் வேலைகளுக்காக வைக்கப்பட்டிருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இந்த கப்பல் அதன் கிளாஸில் இரண்டாவது கப்பல். முதல் கப்பல் வடகொரிய கடற்படையால் இப்போது இயக்கப்படுகிறது. கப்பல் அதன் பிறப்பிடமான சோங்ஜினில் இருந்து சுமார் 50 மைல் பயணத்தை மேற்கொண்ட பின்னரே புதிய தளத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது கப்பல் கட்டப்பட்ட தளத்தில் கப்பல் திருத்தல் வேலைகள் செய்ய முடியாமல் இருப்பதை காட்டுகின்றது. மீட்பு முயற்சியின் மிக உயர் அழுத்தங்களுக்கு பின்னர் ஜூன் 3ஆம் தேதி வாக்கில் கப்பல் வெற்றிகரமாக மீண்டும் மிதந்து நிமிர்ந்து திரும்பியது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. மே 23ஆம் தேதி வடகொரிய அரசு செய்தி சேவை KCNA வெளியிட்ட அறிக்கையின்படி போர்க்கப்பலின் நேருக்கடியில் உள்ள பகுதி மற்றும் உள்ளாய்வு போர்க்கப்பலின் அடிப்பகுதியில் எந்த துளைகளும் இல்லை என்பதை உறுதி செய்தது. கப்பல் தொடர்பாக வெளியான ஆரம்ப அறிவிப்பில் கப்பலில் துளைகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது. கப்பலின் மேற்பகுதியின் ஸ்டார்ட் போர்ட் கீறப்பட்டு சேதமடைந்திருந்தது. அத்துடன் கப்பலின் மீட்பு கால்வாய் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு கடல் நீர் கப்பலின் பின்புற பகுதிக்குள் பாய்ந்தது என்பதை புதிய ஆய்வு உறுதிப்படுத்தியது. போர்க்கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு பெரியதல்ல. விபத்துக்கு பின்னர் உடனடியாக வெள்ளப்பெருக்கு செயல்முறையின் விளைவு நடைமுறை மறுவாழ்வு நடவடிக்கைகளை எடுக்க தேவையான தகவல் மட்டுமே. இப்போது கூறப்பட்ட தரவு மட்டுமே வெளியிடப்பட்டது. கப்பலின் விபத்துக்கான காரணம் அல்லது விபத்துக்கான பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டார்கள் என்று எதுவும் வெளியிடப்படவில்லை. கப்பல் விபத்துக்கு பொறுப்பானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று விபத்து நடந்த உடனேயே வடகொரிய ஆட்சித் தலைவர் கிம் ஜாங் உன் கூறியிருந்தார். கடல் நீரால் மூழ்கிய கப்பல் அறையிலிருந்து கடல் நீரை வெளியேற்றி வில்லை ஸ்லீப்வேயில் இருந்து வெளியேற செய்வதன் மூலம் போர்க்கப்பலின் சமநிலையை பராமரிக்க 2 அல்லது 3 நாட்கள் ஆகும் என்று மதிப்பிடப்பட்டது. அத்துடன் போர்க்கப்பலின் பக்கவாட்டை மீட்டெடுக்க 10 நாட்கள் ஆகும் என்று நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளதாக KCNA தனது மே 23ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. ஓரளவு ஆச்சரியப்படும் விதமாக அவர்கள் அந்த 10 நாள் இலக்கை அடைந்தனர். ஆனால் கிம் ஜாங் உன்னின் மற்றொரு காலக்கெடு ஜூன் மாத இறுதிக்குள் கப்பலை அதன் முன்பிருந்த நிலைக்கு மீட்டெடுத்து கடலில் இறக்குவது. இது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் புதிதாக வெளியாகியுள்ள செயற்கைக்கோள் படங்களில் ஒன்று. இருபுறமும் வெள்ளை நிறத்தில் உள்ள உலர் கப்பல் துறையின் நடுவே கப்பல் இருப்பது தெரிகிறது. கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பீடு செய்ய வேண்டுமானால் கப்பலின் மேற்புறத்தை மிக தெளிவாக பார்க்க வேண்டும். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் செயற்கைக்கோள் படங்களில் ஒன்றில் கப்பலை மையப்படுத்தி பெரிதுபடுத்தப்பட்ட படம். கப்பலின் மேல் கட்டமைப்பு சேதம் தெளிவாக உள்ளது. செயற்கைக்கோள் படங்களில் சிதைந்த உலோகம் மற்றும் வளைந்த கோடுகள் தெரிகின்றன. கப்பலின் சில பகுதிகள் கடல் நீரால் நிரம்பி வழிந்தன. இது அந்த பகுதிகளில் உள்ள எந்த இயந்திரங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இவை அனைத்தையும் சரி செய்ய கால அவகாசம் எடுக்கும். மேலும் கப்பல் அதன் தற்போதைய திருத்தல் இடத்திற்கு 50 மைல் பயணத்தை மேற்கொண்டது என்பதிலிருந்து அதை திருத்துவது சுலபமாக இருக்க போவதில்லை என்பதை காட்டுகின்றது. இது பழுது பார்ப்பதற்கான ஒரு பெரிய மற்றும் சிக்கலான கப்பலாக மாறியுள்ளதையே அந்த இடமாற்றம் காட்டுகின்றது. இங்கு மற்றொரு விஷயம், கப்பல் தற்போது நகர்த்தப்பட்டுள்ள ராஜின் நகரில் உள்ள ஒரு உலர் கப்பல் துறை வசதி ஒப்பீட்டு ரீதியில் வடகொரியாவின் மற்ற கப்பல் கட்டும் தளங்களை விட அளவில் சிறியது. வடகொரியர்கள் சீனா அல்லது ரஷ்யாவிடமிருந்து உதவி பெறும் சாத்தியம் இன்னமும் உள்ளது. இது நாம் முதலில் வெளியிட்ட காணொலியில் நாங்கள் ஊகித்த ஒன்று. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு ஆதரவளிப்பதற்கு ஈடாக ராணுவ உதவியின் அடிப்படையில் வடகொரியாவுடன் விரிவாக இணைந்து செயல்பட்டு வருகிறது. எல்லை தாண்டிய வர்த்தகம் ஆதிக்கம் செலுத்தும் பொருளாதார மண்டலத்தில் ரஷ்ய எல்லைக்கு அருகில் ராஜின் நகரில் உள்ள ஒரு உலர் கப்பல் துறை வசதி அமைந்திருப்பது மாஸ்கோ உதவி செய்யும் சாத்தியத்தை அதிகமாகவே சுட்டிக்காட்டுகிறது. எதுவாக இருந்தாலும் சர்வதேச அரங்கில் நம்ப முடியாத அளவுக்கு வடகொரியாவுக்கு சங்கடமான தருணத்திற்கு பின்னர் செயற்கைக்கோள் படங்கள் காரணமாக பெரிய விஷயங்களில் எதுவும் மறைக்க முடியாதது அல்ல என்பதை காட்டுகின்றது. கப்பலுக்கு என்ன நடந்தது என்பது வடகொரிய பிரஜைகளுக்கு தெரிவதற்கு முன்பே உலகத்திற்கு தெரிய வருவதற்கு காரணம் தற்போதைய செயற்கைக்கோள் தொழில்நுட்பம்தான்.
மற்றொரு புறத்தில் வடகொரியா அதன் முக்கிய அணுசக்தி வளாகத்தில் ஒரு புதிய யுரேனியம் செறிவூட்டல் ஆலையை உருவாக்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு இந்த வாரம் எச்சரித்துள்ளது. அதற்கு காரணமும் செயற்கைக்கோள் படங்கள் தான் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆனால் இது உணர்திறன் அதிகமுள்ள விஷயம் என்பதால் செயற்கைக்கோள் படங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை. ஆனால் காலப்போக்கில் வெளிவந்துவிடும். வடகொரிய ஆட்சித் தலைவர் கிம் ஜாங் உன் தனது அணு ஆயுத விநியோகத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதற்கான பலமான அறிகுறியாக இது பார்க்கப்படுகிறது. இதுவரை வல்லுநர்களும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் வடகொரியாவில் அறிவிக்கப்படாத 2 யுரேனியம் செறிவூட்டல் ஆலைகளை அடையாளம் கண்டுள்ளன. ஒன்று அதன் தலைநகரான பிங்யாங்கிலிருந்து 62 மைல் வடக்கே உள்ள வடகொரியாவின் முக்கிய அணுசக்தி வளாகமான யோங்பியோனில் உள்ளது. மற்றொன்று யோங்யாங்குக்கு வெளியே உள்ள காங்சனில் உள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை வியன்னாவில் உள்ள சர்வதேச அணுசக்தி அமைப்பு IAEA-யின் ஆளுநர் குழுவுக்கு அளித்த அறிக்கையில் அதன் இயக்குநர் ஜெனரல் ரஃபால் க்ரோசி தனது நிறுவனம் யோங்பியோனில் ஒரு புதிய கட்டடத்தின் கட்டுமானத்தை வெளியே இருந்து கண்காணித்து வருவதாக கூறினார். இது காங்சன் செறிவூட்டல் ஆலையை போன்ற பரிமாணங்கள் மற்றும் அம்சங்களை வைத்திருக்கிறது. க்ரோசியின் அறிக்கையில் புதிய ஆலை குறித்து கூடுதல் விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஆனால் வடகொரியா தனது அணு ஆயுதங்களை விரிவுபடுத்துவதற்கு மற்றும் ஒரு யுரேனியம் செறிவூட்டல் ஆலையை கட்டி வருகிறது என்பதற்கான வலுவான அறிகுறியாக இது இன்று வரை உள்ளது. மேற்கத்திய அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் வடகொரியாவின் அணுசக்தி ஆலைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். ஏனெனில் அதன் வளர்ந்து வரும் அணுசக்தி திறன்களும் ரஷ்யாவுடனான அதன் புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டணியும் கிம்மின் செல்வாக்கை வலுப்படுத்தக்கூடும். வடகொரியா பல ஆண்டுகளாக 2 வகையான அணுகுண்டு எரிபொருட்களான புளூட்டோனியம் மற்றும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஆகியவற்றை உற்பத்தி செய்து வருகிறது. யோங்பியோனில் உள்ள ஒரு சிறிய சோவியத்தால் வடிவமைக்கப்பட்ட அணு உலையிலிருந்து செலவழித்த எரிபொருளிலிருந்து புளூட்டோனியத்தை பிரித்தெடுக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. 2010ஆம் ஆண்டு வடகொரியாவுக்கு அழைக்கப்பட்ட அமெரிக்க முன்னாள் அதிகாரிகள் மற்றும் கல்வியலாளர்கள் குழுவுக்கு வடகொரிய அரசு யோங்பியோனில் உள்ள ஒரு மையவிலக்கு ஆலையை காட்டியது. இருந்த போதிலும் அது அதன் யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை மறைத்து வருகிறது. கடந்த செப்டம்பரில் வடகொரியாவின் அரச ஊடகங்கள் கிம் அங்கு சென்றதை அறிவித்த போது முதன்முறையாக ஆயுதத்தர யுரேனியம் உற்பத்தி தளம் என்று அதை அடையாளப்படுத்தியது. அதிகமாக அணு ஆயுதங்களை உருவாக்க அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் உற்பத்தியை விரிவுபடுத்துமாறு கிம் அங்குள்ள பொறியியலாளர்களுக்கு உத்தரவிட்டார் என்ற தகவலையும் அரச ஊடகங்கள் வெளியிட்டன. கிம் பார்வையிட்ட இடத்தின் அம்சங்கள் காங்சன் வளாகத்தில் உள்ள பிரதான கட்டடத்தின் அமைப்பு மற்றும் அதன் புதிதாக கட்டப்பட்ட இணைப்புடன் ஒத்துப்போவதாக சர்வதேச அணுசக்தி அமைப்பு IAEA பின்னர் கூறியது. ஜனவரி மாதம் வடகொரிய அரசு ஊடகங்கள் மீண்டும் அணுசக்தி பொருள் உற்பத்தி தளத்திற்கு கிம் பயணம் செய்ததாக செய்தி வெளியிட்டன. மேலும் நீண்ட வரிசை மைய விளக்குகள் நிறைந்த ஒரு ஆலையை அவர் ஆய்வு செய்யும் புகைப்படங்களை வெளியிட்டன. அங்கு பேசிய போது ஆயுதத்தர அணுசக்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தை கிம் அதிகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். புகைப்படங்களை ஆராய்ந்த பின்னர் சியோலை தளமாக கொண்ட கொரிய தேசிய ஒருங்கிணைப்பு நிறுவனத்தில் ஹாங்மின் போன்ற சில ஆய்வாளர்கள் அந்த நேரத்தில் இந்த ஆலை கிம் செப்டம்பரில் பார்வையிட்ட அணுசக்தி நிலையத்திலிருந்து வேறுபட்டதாக இருப்பதாக கூறினார்கள். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான தீர்மானங்கள் வடகொரியா அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடை செய்கின்றன. ஆனால் வடகொரியா அணுகுண்டு எரிபொருளை உற்பத்தி செய்வதன் மூலமும் 2006 மற்றும் 2017ஆம் ஆண்டுக்கிடையில் 6 அணு சாதனங்களின் நிலத்தடி சோதனைகளை நடத்துவதன் மூலமும் அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் ஏராளமான சோதனைகளை நடத்துவதன் மூலமும் தடையை மீறியுள்ளது. வடகொரியா அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களையும் உருவாக்கி வருகிறது. அவை அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய திறன் கொண்டவை என்றும் வெளிப்படையாகவே அறிவித்தும் வருகிறது. வடகொரியாவின் யுரேனியம் செறிவூட்டல் திறன்களை வெளிப்படுத்துவதும் நீக்குவதும் வடகொரியாவை அணு ஆயுதங்களை அழிப்பதை நோக்கமாக கொண்ட சர்வதேச பேச்சுவார்த்தைகளின் முக்கிய பகுதி. 2019ஆம் ஆண்டு வியட்நாமின் ஹனோயில் நடந்த இதுபோன்ற கடைசி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அப்போது வடகொரியா தனது அணு ஆயுத திட்டத்தை எவ்வளவு விரிவாக கைவிட வேண்டும், வாஷிங்டன் எப்போது தடைகளை நீக்க வேண்டும் என்பதில் கிம் மற்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் உடன்பட முடியவில்லை. வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதிலிருந்து கிம் உடனான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ட்ரம்ப் ஆர்வம் காட்டியுள்ளார். தென்கொரியாவின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி லீ ஜேமியும் வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவதில் கிம் எந்த ஆர்வத்தையும் தெரிவிக்கவில்லை. அதற்கு பதிலாக உக்ரைனுக்கு எதிரான போருக்கு உதவ துருப்புக்கள் மற்றும் ஆயுதங்களை அனுப்புவதன் மூலம் ரஷ்யாவுடன் இராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்தியுள்ளார். ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த ஆண்டு வடகொரியா சுமார் 50 அணு ஆயுதங்களை உருவாக்கியுள்ளதாகவும் சுமார் 40 அணு ஆயுதங்களை உருவாக்க போதுமான பிளவு பொருள் இருப்பதாகவும் மதிப்பிட்டுள்ளது.